வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சிஎம் பங்க் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன? அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட எதுக்காக நம்முடைய ட்ரூ மேக்கின்டரை அந்த டைட்டிலை வின் பண்ண வைக்கல. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அதாவது எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது இப்போ நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜே ஊசோக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிறதா பட் கான்செப்ட். ஆனாலும் இதில் நம்மளுடைய ஜே ஊசோ தான் வின் பண்ணுற மாதிரி அதிகமான ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்முடைய ரோமனின்ஸுக்கு ஜிம்மி இவங்களுக்குள்ளேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறதுனால இந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணி, அதாவது ரோமன் நானும் உன்னோட சரிக்கு சமம் தான், அதாவது உன்னை விட நான் எந்த அளவுக்கு கீழே நான் குறைஞ்சவன் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கிறோமா இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கனால அநேகமாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜே ஊசோ தான் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுகிறதுனாலும் கடைசி நிமிஷத்தில் டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது டோட்டலில் அப்படியே அதாவது அந்த பிளானை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ சர்வைவர் சீரிஸில் நம்முடைய ரோமனின்ஸ் கூட ஒரு டீமை பண்ண போகிறது யார் அப்படின்னா, பட் எவ்வளோ தூரம் அது அகெயின் நம்மளுடைய ஜே ஊசோ, அதாவது நம்மளுடைய ஜே ஊசோ இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக நம்மளுடைய சிஎம் பங்கு தான் ரோமனின்ஸோட டீம் அப் பண்ணி சர்வீஸ் சீரிஸில் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கானாலும் நம்மளுடைய ஜே ஊசோ ரோமனின்ஸ் கூட பட் இணையுதுங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட்டான விஷயம் தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது டபிள்யூ ஷோஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி 8 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைமாக அது டபிள்யூட ஒரு பேப்பரியும் அப்படிங்கிறத ஒரு பிரைமரி ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட டபிள்யூ இப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது சோனி நெட்வொர்க் தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதனால் சோனி நெட்வொர்க் ஃபஸ்ட் டைம் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது ஃபேன்ஸுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு வேர்ல்டு டைட்டில் நம்முடைய ஜே ஊசோ வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது பட் எல்லாத்துமே தெரிஞ்சு போச்சானால் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபிள்யூ நம்முடைய சிஎம் பங்கை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்முடைய சிஎம் பங்கு வின் பண்ணதுக்கான இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி பட் சொல்லப்படுது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய சிஎம் பங்கு டபிள்யூக்குள்ள 2023 சர்வீஸ் சீரிஸ் அப்போ நம்முடைய சிஎம் பங்கு டபிள்யூக்குள்ளே வந்தார். அப்பயே கான்ட்ராக்டிங் சைனிங் பண்ணுறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது எனக்கு 2 விதமான விஷயங்கள் எனக்கு வேணும். அதாவது ஒன்று நான் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும், 2 நான் டபிள்யூ வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ ரெண்டுமே அந்த அவர் சொன்ன 2 காரியங்களுமே நிறைவேறிடுச்சு. அது இப்போ ரெசல்மேனியா 41 நம்முடைய ரோமனின்ஸு செத்ரோன்ஸு சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் நடந்துச்சு. அதுவும் அதாவது நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு ட்ரீம் ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சம்மர் ஸ்லாமில் நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த சாம்பியனை வின் பண்ணி வெறும் 5 செகண்டில் நம்முடைய சிஎம் பங்கு அவர் வேர்ல்டு டைட்டில் தோத்துட்டார். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது பட் அங்கே இருந்தனால அவர் தோற்று போயிட்டார். இப்போ திரும்பி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சிஎம் பங்கு திரும்பி அகைன் 2வது டைம் இப்போ வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வின் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையிலுமே நம்முடைய சிஎம் பங்க் போராடுனதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்முடைய வேர்ல்டு டைட்டில் நம்முடைய சிஎம் பங்க் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நம்முடைய டபிள்யூ சிஎம் பங்கை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது வேர்ல்டு டைட்டில் வச்சிருக்க நம்முடைய சிஎம் பங்க் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இதே ரெசல்மேனியா 42 நம்மளுடைய ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுறது. நம்முடைய ரோமனின்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கான ஒரு வேர்ல்டு டைட்டில் கூட மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு. அது இல்லாமல் ஒருவேளை இந்த மேட்ச் நடக்கலை அப்படிங்கிறப்ப இப்போ நம்முடைய ஜே ஊசோ திரும்பி அடுத்த பேர் அது சர்வீஸ் சீரிஸில் கூட பட் ஆனால் அவர் ரீமேட்ச் கேட்கலாம். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தானால ராயல் ரம்பில் கூட பட் இதுக்கான ஒரு விஷயங்கள் பட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால இப்போ உங்களோட விருப்பப்படி, அதாவது இப்போ நம்முடைய சிஎம் பங்க் அந்த வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பட் மறக்காமல் சொல்லுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிஎம் பங்க் அந்த வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டபிள்யூ போராடுனதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இப்போ நம்மளுடைய சிஎம் பங்குக்கு கிடச்சிக்காது. 2வது தாட்டி வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இதை நம்மளுடைய சிஎம் பங்கு எப்படி கொண்டுட்டு போகிறார், அதாவது அந்த டைட்டில் ரேஜனை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய சிஎம் பங்கு நம்மளுடைய டபிள்யூ நல்லா யூஸ் பண்ணார்னா
நல்லா இருக்கும். பட் மொக்கையா இருக்காங்கன்னா, எதுக்கு வந்து இந்த டைட்டில வந்து வின் பண்ணார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். WWE வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். தம்பி கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கென்டையர நீ தானயா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து அதாவது கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நான் தான் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் பட் ஏகபோகமாக இருந்துச்சு. ஆனாலும் கடைசியில் வந்து திரும்ப 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 வந்து நீ வந்து கோடி கூட எப்போயெல்லாம் நீ மோதுறியோ அப்போல்லாம் வந்து நீ கோடிக்கிட்ட வந்து தோற்று போய் தாயா இருக்க. அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து நீ வந்து கோடி கூட வந்து மேட்ச் பண்ணப்போ எப்போம்மா நீ வந்து மொத நீ வின் பண்ண ரெசல்மனியா 40லன்னு நினைக்கிறேன். 40லோ இல்லை 39லன்னு தெரில. ரெசல்மனியாவுக்கு முன்னாடி நடந்த ரால வந்து நம்மளுடைய WWE வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் ரெசல்மனியாவுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி ரான்னு நினைக்கிறேன். அந்த ரால வந்து மேட்ச் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து க்ளீனாக வந்து அந்த மேட்ச்சில் அந்த ரால வந்து பீட் பண்ணார். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வெற்றி. அதுக்கப்புறம் நடந்த அந்த நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஏகப்பட்ட மேட்சஸ் நடந்திருக்கு. அது சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கட்டும், டாக் டீம் மேட்சாக இருக்கட்டும், இல்லை டைட்டில் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள மேட்சஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கானாலும் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து இன்ன வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து இன்ன வரைக்கும் டைட்டில் வின் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு தாட்டி கூட பீட் பண்ணல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே இல்லாமல் வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்மளுடைய அதிகமான ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோடி ரோட்ஸ் வந்து தோத்துருவாருக்கு, அவரோட டைட்டில் லாஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் WWE வந்து எதுக்கு வந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து 2 டைட்டிலுமே இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து டிஃபன் ஆச்சு. ஒன்று வந்து வேர்ல்டு டைட்டில், இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் அப்படிங்கிறப்ப 2 டைட்டிலுமே வந்து நம்ம மாற்றக்கூடாது. அதாவது 2 மென்ஸுக்கு இருக்க அந்த மெயினான அந்த 2 டைட்டிலுமே மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஒன்று வந்து வேர்ல்டு டைட்டில், இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE ஒரு டைட்டில் நம்ம மாற்றிட்டோம். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த டைட்டில் வந்து வின் பண்ண வச்சுட்டோம். திரும்பி வந்து இந்த நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சில் வந்து திரும்ப வந்து அந்த ஒரு டைட்டிலை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மென்ஸுக்கான அந்த டைட்டில் இருக்குல்ல இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு போல உமன்ஸுக்கு நடந்துச்சுல, அது இப்போ நம்ம டிஃபனிக்கும் நம்முடைய சாட் கேரிக்கும் நடந்துச்சுல அந்த டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா 2 மெயின் டைட்டில் இருந்தாலும் அந்த மென்ஸுக்கான 2 டைட்டிலையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறக்க ஒரு டைட்டில் மென்ஸ்லையும் இன்னொரு டைட்டில் வந்து உமன்ஸ்லையும் வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து இப்போ ரெசல்மனியா 42 வந்து நம்முடைய WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போகுது. ட்ரூக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் போகுதுல, இந்த ஃபியூடை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி ரெசல்மனியா 42ல் வந்து நம்மளுடைய WWE வந்து கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கினருக்குமான ஒரு மேட்சை வந்து ரெசல்மனியா 42ல் வந்து பில்டப் பண்ணி கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ஏன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அந்த டைட்டிலை வந்து பிடுங்கிறதுக்கு அதாவது கோடி ரோட்ஸ் அந்த ஒரு டைட்டிலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும், அடுத்த ஒரு ஃபியூச்சராக இருக்கணும்னா அப்புறம் அதுக்கு நம்மளுடைய ட்ரூ மேக்னெட்டுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இப்போ வந்து ரெசல்மனியா 42 வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்னெட்டுக்கும் ஒரு வேர்ல்டு டைட்டில் மேட்ச் அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை வந்து லாஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ எதுக்கு வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து கொடுக்கல போனால் அவருக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரிலையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா WWE வந்து நம்ம கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்னெட்டுக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைனே பில்டப் பண்ணி கொண்டு போய் ரெசல்மனியா 42 வந்து மேட்ச் வைக்கலாம். அதுக்குள்ளே வந்து ரெசல்மனியா 42 வரைக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ வந்து ஒருவேளை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை வின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம ராயல் ரம்பிளோ எலிமினேஷன் சேம்பரோ திரும்பி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு மேட்ச் வச்சு திரும்பி அந்த நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இழந்துட்டார்ல அந்த டைட்டில் வந்து திரும்பி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து வின் பண்ணுற மாதிரி திரும்பி அந்த டைட்டிலுக்கு வந்து திரும்பி வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் மோதி திரும்பி வந்து ரெசல்மனியா 42 வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கு மேட்ச் வந்து அதாவது எதுக்கு வச்சு அந்த டைட்டிலை இவர்கிட்ட மாதிரி இவர்கிட்ட வந்து அவர்கிட்ட மாதிரி எதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்படியை வந்து உண்டாக்கணும், ஃபேன்ஸை வந்து எதுக்கு வந்து ஒரு குழப்பத்தில் உண்டாக்கணும் அப்படிங்கிறத அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக WWE என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெசல்மனியா 42 வரைக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனாக இருக்க போகிறதுனால அப்புறம் அப்படியே இருக்கட்டும், இதை வந்து நம்ம அப்படியே இந்த ஒரு ஸ்டோரியில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெசல்மனியா 42 வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கான அந்த ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் வந்து வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுதான் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கான ஒரு முக்கியமான ஒரு தோல்விக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் ரெசல்மனியா 42 வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. ஒருவேளை நடந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.